விளக்கமாக சொன்னா தெரியும். தெரியும் ஐயா. இது என்ன நாடு? இதுதான் உபலாயப்பட்டினம். உபப்பிரலாவியம் என்று சொல்லக்கூடிய உபலாவியப்பட்டினம். ஆமாம் ஐயா. நாங்கள் யார் தெரியுமா? யார் என்று சொன்னால் தெரியும். இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் நாங்கள் அல்ல. யார் ஐயா? யாரும் தெரியல, நீங்க யாரும் தெரியல. என்னுடைய பூர்வீக நாடு அவர் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு தலைநகரம் அஸ்தினாபுரம். ஆமாங்க. அஸ்தினாபுரத்திலே அர்த்த பாகமாக விளங்கும் வேறுபாடு நாடு சொந்த அந்த பாகமாக விளங்கக்கூடிய பாதி நாட்டுக்கு சொந்தக்காரன். அப்படியாகட்டுங்க. யாரும் தெரியல நீங்க. இந்திர பிரஸ்தத்தை ஆண்டு வந்தாரு. சாத்தவன் சிம்மா கரத்திலே அமர்ந்து சத்தியவன் செங்கோலை கரத்திலே தாக்கி ஆடினவர் கடமை தாக்கி மக்களுக்கு குறையில்லாமல் ஆண்டு வந்தது யார் என்று தெரியுமா? யாரும் தெரியாங்க. நான் ராஜாத்தி ராஜா ரதம் கஜம் துரகம் பதாதி திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வேதங்கள் அதுவும் 4 ரிக்கேஸ்வர் சாம அதர்வனம் அப்படி 4 விதமான என் தம்பிமார்கள் இவர் அருளாளி காட்டை வெட்டி நாடாக்கி இந்திர பிரஸ்தம் என்ற ஒரு பெயர் வைத்து ஆட்சி முறைப்பட்ட ஆட்சியை செய்தேன். 200 கஜங்களை கட்டி இன்பத்தோடு ஆண்டவன் தருமன் 200 கணம் வந்த மன்னாதி மன்னர்கள் எல்லாம் பெருமையை கட்டு அவர்கள்தான் ராஜா தீய ரத்ன வைத்த மணிமகுடத்தை சிறுச்சிலியை தாங்கி பூரண சந்திரன் என்னைக்கு பார்த்தா நல்லா இருக்கும். ஆமா வாய் திறந்துட்டியே
இன்னைக்கு அமாவாசை. ஆமா இன்னைக்கு எவ்வளவு பிரகாசமா இருந்தது பத்தியா? அது ஒரு வாட்டி பார்த்து வரலையே நாடா பாவி. அமாவாசை அன்னைக்காடா ஒருவருக்கு ஒருவருக்கு பாத்துக்கிறானோ இல்லையா? எங்கே ஓய்ச்சுக்கிறாரியா என் தம்பி மோகனி. இப்பேற்பட்ட தம்பிமாரை வந்து ஆட்சி புரிந்து வந்தார்கள். அருகாவலே அந்த நாரதர் தோன்றினார். தோன்றினார் என் தந்தை சொர்க்கம் சேரவில்லை என்று சொன்னார் ராஜசூய யாகத்தை செய்ய சொன்னார். சொன்னார் அந்த யாகத்தை செய்தோம். செய்தினார். அதில் வந்த என் தம்பிக்கு மனமறுத்து என்ன ஏற்பட்டது என்று நான் அறியேன். துரியோதன மகாராஜா மன கஷ்டம் சென்றார். சென்றார் மாயா மன்றம் வந்து ஏற்படுத்தினார். செய்தார். மாமரம் எடுத்தார். மாமன் விழுந்தார் சூதமாடினார். ஆடினார் சூது நாடு நகரை மறித்தார். அரித்தார் 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம். ஆமாங்கய்யா